Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் செய்ய போறோம். கருப்பு இட்லி. இதை நம்ம ஸ்நாக்ஸாவும் எடுத்துக்கலாம், பிரேக்ஃபாஸ்டாவும் சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கருப்பு இட்லி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு நல்லா ஹீட் பண்ணி இருக்க வானல்ல சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா செவற அளவுக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு இது செவந்து வந்தோடனே நம்ம இதை இறக்கிடலாம். இது பார்த்தீங்கன்னா நார்மலா இட்லிக்கு நம்ம எப்பயுமே அரைக்கிறோம் இல்லையா, அந்த மாவு தான் எடுத்திருக்கேன். அதோட நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்குங்க. மாவு நல்லா கட்டியா இருந்ததுன்னா நீங்க வெல்லத்தை உருகி கூட நீங்க ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா வெல்லம் கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க. ஆல்ரெடி நான் இந்த மாவில் உப்பு போட்டு தான் புளிக்க வச்சுருந்தேன். ஸோ அதனால் இப்போ உப்பு சேர்க்கலை. நீங்கள் உப்பு போடலைன்னா லைட்டாக உப்பு சேர்த்துங்க. அப்போ தான் ஸ்வீட் சேர்க்கும்போது அந்த ஸ்வீட் நமக்கு எக்ஸ்ட்ரா நல்லா இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்த உடனே இதில் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக இதில் சேர்த்துருக்கேன். மீதி நம்ம இட்லி ஊற்றிட்டு அது மேலே சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இதோட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி இருந்ததுன்னா சேர்த்துக்குங்க. அது சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் சேர்க்கலை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் ஊற்றிடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஊற்றிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கோம் பாசி பருப்பை மேலே சேர்த்துடலாம். இது நல்லா வாசனையா ரொம்ப இனிப்பா நல்லா சூப்பரா இருக்கும். இது மாதிரி இந்த வறுத்து வச்சிருக்க பாசி பருப்பு ஃபுல்லாவே சேர்த்துட்டு மேலே தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். எல்லா இட்லிலையுமே நல்லா ஈவனா சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். இது எல்லாமே சேர்த்து நம்ம நார்மலாக இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி போட்டு இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துங்க. நார்மலாக இட்லி பாத்திரத்தில் இட்லி எவ்வளோ நேரம் வேகுமோ அந்த அளவுக்கு குக் பண்ணி எடுத்தாலே போதும். பாருங்க, நல்லா சூப்பராக அழகாக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான கருப்பு இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சவுத் இந்தியன் கல்னரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.